உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து வருகிறார். என்ற நிலையில் சூலூர், கிணத்துக்கடவு, வால்பாறை தொகுதி சட்டமன்ற நிர்வாகிகளோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் கோவையுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. பெரும்பான்மையான பகுதிகளை வென்றெடுக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்கலாம், கேட்கலாம். பாரி கார்த்திக், மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அறிவாலயத்தில் 1-to-1 ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த தொகுதிகள் முதற்கட்டமாகவும் 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது வாக்கு குறைவாக பெற்ற தொகுதிகள் என இரண்டாம் கட்டமாகவும் மொத்தமாக சேர்த்து 100 தொகுதிகளுடைய நிர்வாகிகளை முதலமைச்சர்கள் முதற்கட்டமாக சந்தித்து வருகிறார். அதன் அடிப்படையில் கடந்த 2021 தேர்தலின் போது கோவை மாவட்டத்தில் ஒரு தொகுதியை கூட திமுக வெற்றி பெறவில்லை. குறிப்பாக அனைத்து இடங்களிலுமே அதாவது அதிமுகவினுடைய கூட்டணி வெற்றி பெற்றது. 10 தொகுதிகள் கோவை மாவட்டத்தில் அனைத்து இடங்களிலுமே அதிமுக பெரும்பான்மை வெற்றி பெற்றது. அது மட்டுமல்லாமல் மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய கைதான் கடந்த 2021 தேர்தலின் போது உயர்ந்திருந்தது. இந்நிலையில் தற்போது முதலமைச்சர் அவர்கள் கோவை மாவட்டத்துக்கு உட்பட்ட கிணத்துக்கடவு, சூலூர், வால்பாறை என 3 சட்டமன்ற தொகுதியுடைய நிர்வாகிகளை முதலமைச்சர்கள் சந்தித்து பேசுகிறார். அப்போது மேற்கு மண்டலத்தின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் முதலமைச்சரிடம் கோவை மாவட்டத்தில் இந்த முறை 10 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்றும் அதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக மேற்கு மண்டலத்தில் திமுகவுடைய வசமாக மாற்றுவதற்கு பல்வேறு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கடந்த 2024 நாடாளுமன்ற தொகுதி தேர்தலின் போது திமுக கூட்டணி அனைத்து இடங்களிலும் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலின் போது வெற்றி பெற்றாலும் கூட 2021 அதிமுகவுடைய கைதான் மேற்கு மண்டலத்தில் உயர்ந்திருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அதனுடைய எடுத்துக்காட்டுதான் கோவையை பொறுத்தவரைக்கும் 10 தொகுதிகளும் அதிமுக வெற்றி பெற்றது. இந்நிலையில் தான் தற்போது உடனடியாக, அதாவது கோவையை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக கவனம் செலுத்தி அனைத்து இடங்களிலும் திமுக வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் பல்வேறு அறிவுரைகளையும் முதலமைச்சர்கள் வழங்கி வருகிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.